இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ரெண்டாவது நாள் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இலங்கை அணிக்கு இப்பயே பிரஷர் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லலாம். கொழும்பு எஸ்எஸ்சி கிளப்ல நடக்கிற இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல டொஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது நாளான இன்றைக்கு மழையால மேட்ச் நிப்பாட்டி வச்சிருக்கிற இந்த டைம்ல இந்தியா 131.2 ஓவர்ஸ்ல 8 விக்கெட்ஸுக்கு 475 ரன்ஸை அடிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே 475 இந்த இமாலய ஸ்கோரை அடிக்கிறதுக்கு அடித்தளம் போட்டது படிக்கலாம். இந்த மேட்ச்லயும் அவர் 117 ரன்ஸ் அடிச்சு ரெண்டாவது செஞ்சுரியும் போட்டிருந்தார். டெஸ்ட் மேட்ச்ல முதலாவது டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு செஞ்சுரி அடிச்சு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு செஞ்சுரி அடிச்சு தன்னுடைய ஸ்ட்ரைக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார். அதோட கேப்டன் சுமன் கில் 50, ஜெய்ஸ்வால் 45, ரவீந்திர ஜடேஜா 43. ஆனா ரெண்டாவது நாள் மிகப்பெரிய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டையும் ஜுரேலுண்டையும் பார்ட்னர்ஷிப் தான். முதல் நாள் கையில் ஏற்பட்ட காயங்காரமா வெளியேறின ரிஷப் பண்ட் ரெண்டாவது நாள் பெரிய பேண்டேஜ் சுத்தி கொண்டு வந்தார். கிரவுண்டுக்கு நார்மலா விளையாடுவார்னு பார்த்தா அதிரடி காட்டி ஒரு 63 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ரிஷப் பண்டும் ஜுரேலும் சேர்ந்து 7வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு மட்டும் 112 ரன்ஸ் போட்டிருந்தாங்க. இலங்கை அணி கடைசியா வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையை இந்த பார்ட்னர்ஷிப்போட தள்ளி கொண்டு போயிட்டாங்க. மழை மேட்ச் நிப்பாட்டி வச்சுக்கிற இந்த டைம்ல ஜுரேல் 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அங்காள சைட்ல நிக்கிறது முகமது சிராஜ். இலங்கையில பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித பெர்னாண்டோ தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்திருக்காரு. 25.2 ஓவர்ஸ் போட்ட இவர் 78 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்தியா அணி இப்ப 475 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுவும் ஜுரேல் இன்னும் அவுட் ஆகல. இப்பவே இலங்கை அணிக்கு மிகப்பெரிய தலையடி உருவாயிட்டுது. முதலாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா 165 ரன்ஸால வின் பண்ணி இந்த 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ்ல இப்ப முன்னிலையில இருக்கிறாங்க 1-0. இப்ப இந்த சீரீஸை ரோ பண்ணணும்னா இலங்கை கட்டாயம் இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த இந்தியா அவ்வளவு இலகுவா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றா ஏற்கனவே 475 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. இப்ப எல்லா இலங்கை ரசிகர்களும் எதிர்பார்க்கறது இலங்கை பேட்டிங் அப்படி இருக்க போதுதான். கூடுதலா மழை நின்று மேட்ச் ஆரம்பிச்சா இந்தியா இன்றைக்கு ஆல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்தியா ஆல் அவுட் ஆகி இலங்கை பேட்டிங் வந்தாங்கன்னா எப்படி விளையாடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் பார்க்கறது கிரிக்கெட் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். பாய்.